ஆபிரகாமுடைய மனைவி எப்படி எப்படி கூப்பிட்டாங்க? சொல்லுங்கள், எபிரேயர் 11 இருக்குல்ல, ஆண்டவனே என்று அழைத்தாங்க. அந்த அக்கா தான் முதல் ஆண்டவனே கூப்பிட்டது. அது பிறகு தான் அவன் பரிசைபால் அந்த அவங்களாம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆரம்பித்தது ஆபிரகாமுடைய மனைவி தான் ஆண்டவனேன்னு ஆரம்பித்தாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் ஆமாம் இன்றைக்கி எப்படிலாம் கூப்பிடுறாங்க, சில அக்கா கூப்பிடுறாங்க எப்படின்னா. அன்றைக்கி தெருவில் போயிட்டு இருக்கிறேன் பக்கத்து ஊரில், தேவதாஸ் இப்போ தான் வாரியாப்பா. ஆமாக்கா, எங்கள் வீட்டு எருமாடு உனக்கு எதிர வந்தானா? என்னது எருமாடா? எங்கள் வீட்டு எருமாடு? நீ பசுமாடு தானே வளர்த்தா, இப்போ எருமாடு வளைக்க உங்கள் அத்தானே தாங்க. என்னது உங்கள் அத்தான் எருமாடாங்க? ஐயா, சுகர் ப்ரெஷருக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போன ஆள் அங்கே சீட்டு விளையாடுதாரான், மைக்கு தூக்கி அடிச்சாச்சு, அவருக்கு உணர்வு இல்லை, எனவே கூப்பிட்டு வந்துட்டா. எப்படி கூப்பிடுதாங்க? இன்னொரு அக்கா டீச்சர் தான், ஆனால் அவள் கூப்பிட்றா, எச்சுக்கலை எரப்பாளின்னா புருஷன். எது எச்சுக்கலை எரப்பாளினோன்னா எனக்கு என்ன சொன்னேன், என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஒரு தம்பி சொல்கிறாங்க, எச்சுக்கலை எரப்பாளி அன்புள்ள அத்தான் வணக்கம். என்னது அன்புள்ள அத்தான் வணக்கம். இப்படியாக அறிவியாக நடக்குது சாம சில. அதனால் கணவரே கண்கண்ட தெய்வம் என்று நாம் சொல்லப்படுகிறோம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அபிராமே அபிராமே என் மகனே நான் சொல்வதை எந்த நேரமும் நீயே சிந்தை சிதறாமலே என் கற்பனைப்படி நீ செல்லிடுவாய். அபிராமே அபிராமே என் மகனே நான் சொல்வதை இணை பிரியாதவர்கள். அன்னைக்கு புது தம்பி ஆமன் லீன் பாடி, அந்த தங்கச்சி நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரம் அப்படின்னா, அது கொஞ்சம் குண்டாக இருக்கிறா அப்படின்னா. பைக்கில் வந்தாங்க, பைபாஸில் வந்தோடனே நான் சைக்கிளில் காலை நின்னேன். ஒரு பக்கம் இழுக்கு அவன் லீன் பாடி பற்றில சரிஞ்சிருக்கான். அருமையானவளே, ஒழுங்காயிரான் அப்படின்னா சொல்கிறேன், ஒழுங்காயிரான் இல்லைப்ப அப்படின்னா. யார் மனைவி பார்த்து, நீ ஒழுங்காக ஓட்டான் மாக்காளா என்ன? நான் பக்கத்தில் என்ன பார்த்தீங்களா, நமக்கு நல்ல கதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நின்னேன். பிரியமானவள்ள பிற பைக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. அருமையானவள்ள அவன் ஏன்னு வயதோடு கட்டி பிடிச்சிருக்காங்க. இப்போ பைக்கில் போகிற ஆளும் நிறையா பார்த்துருப்பீங்க. சில தோலை பிடிச்சி இருந்திருப்பாங்க, துள்ளி விழுந்துருப்பான்ட்டு. ஆமாம் அருமையானவள்ள. அன்றைக்கி புது தம்பதி 2 சீன்ஸ் பேண்ட். அந்த முடியை பார்த்து தான் நான் பொம்பளை கண்டேன். அவன் பேண்ட் கோடி கையப்பட்டு இப்படி பிடிச்சிருக்கா. அந்த சார் அங்கே காமராஜர் பக்கம் ஊர் பக்கம் போகும்போது, என்ன சார் இப்படி பிடிச்சிருக்காரு சொன்னேன். பேண்ட் உறிஞ்சிடக்கூடாதுன்னு பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி ஆமாம் அவ்வளோ அன்பு. சரி இருக்கட்டும், அந்த அன்பு கடைசி காலம் வரையில் இருக்கணும். கொஞ்ச காலம் வச்சுட்டு அப்படின்னா பிற நீ யாரோ நிறைய வேதனை. ஆபிரகாம் அவருடைய மனைவி ஆமாம் பிரியமானவளை புறப்பட்டு வருகிறார். மோரே என்ன சபை மூட்டை வர கானான் தேசம் வருகிறார். இந்த தேசம் உனக்கு தருவேன் என்று ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார். தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஒரு பலிபீடத்தை தன்னோடு இருந்த கூட்டத்தையும் கூட்டிட்டு போறார். இன்னைக்கு நாம பரலோகத்துக்கு போகுது, நம்மோடு கூட ஜனங்களையும் சேர்த்து கூட்டு போறதுக்கு என்ன செய்யணும்? வழிகாட்டணும். பிரியமானவர்களே, ஒரு கூட்டம் மக்களையும் சேர்த்து கொண்டு போகிறான். பிரியமானவர்களே, ஒரு பலிபீடம் கட்டி பின்பு അവിടെ விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கு மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் கூடாரம் போட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். ஆபிரகாம் 10 முறை தரிசனம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 10 முறை தரிசனம். அப்படிதானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறார். அந்த ஆடு கடா புறா பலி செலுத்துவாங்க. இயேசு நமக்காக பலியான பிறகு நீ தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பலி செலுத்தான். சேர்ந்து பாடுவோமா? தொழுகின்றோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே.
அவிநேசன் பாவனாதி பரமேவாதம் பரமேவாதம். துங்கல் பங்க பங்கல் துய்யகனே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே. எங்க பார்த்தாலும் அதிகமாக பிரியமானவர்கள இருப்பது பெண்கள் தான். அடுத்தனமா அதிகமாக இருக்கிறது நீங்கள் தான். இன்னைக்கு ஆலயத்தில் 1ஆம் மணி அடிச்சபோது ஃபர்ஸ்ட்டில் வாரது யாருமா சொல்லுங்கம்மா? பெண்கள் தான். அப்போ நீங்கள் தான் பரலோகத்தில் அதிகமாக இருப்பீங்க போலுக்கு. அப்படி தானே? ஒரு அண்ணன் சொன்னார், இல்லை பையன் உங்கள் ஆமாம் உன் மயனி நல்ல அபிஷேகம் பெற்றவா, பரலோகத்தில் போகும்போது நான் அவள் காலை பிடிச்சாவது பரலோகத்துக்கு போயிடுவேன். காலை பிடிச்சிட்டாவது ஆமாம் ஆமாம் அருமையானவளை காலை பிடிச்சிட்டு வால் மாதிரி தொங்கிட்டு போயிடுவேன்னாரு. ஆமாம் அருமையானவளை அவங்கவுங்க பெற்ற அபிஷேகம் அவங்களுக்கு தான். ஒரே லட்சணம் கலையிலையா என் அருமையானவளே, இன்னைக்கு முந்துகிற அனுபவம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படிதானே? நீங்கள் இல்லைன்னா எங்கள் பஜனை கிஜனை என்னது? ஆமாம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பெட்டி சட்டி கட்டிட்டு போக வேண்டியதான். எங்கள் ஆளை நம்பி நாங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்படிதானே? ஏற்கனவே எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு விழா எலும்பு கிடையாது. உங்களுக்கு தெரியலாமா? ஒரு விழா எலும்பு எடுத்தால் உங்களை உருவாக்கினார். அதான் மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எலும்பியக்கா பொண்ணுமாங்களா? ஆமாம் அதான் நான் எங்களால் இடுப்பில் குடம் எடுக்க முடியல. நீங்கள் இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று தூக்கிட்டு போகிறீங்க. அது உங்களுக்கு அந்த பலத்தை கத்த தந்துருக்கிறார். முந்துக்கிற அனுபவம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படிதானே? அதனால் ஏதேனில் முந்தி கனிபரிச்சை யாருமா? யார்? ஏம்மா முந்துகிற அனுபவம் யார்? கனிபரிச்சை யார்? நீங்கள் தான். அப்படிதானே? ஆனால் நீங்கள் பறித்து ஒத்தையில் திங்கலை. ஒத்தையில் தாந்தினி கிடையாது. தாந்தினி எங்களுக்கும் தந்திய நீங்களும் தந்திய. இதை தின்னும் தோட்டத்தை விட்டு வெளியே போவோம். அப்படிதானே அன்பானவளே? இதை நீங்கள் நன்மை செய்தீங்க. இல்லை என்றால் இந்த ஆமாம் பஜனை பார்க்க ஆளே வந்திருக்காது. வெளியே போனவர் தான் ஆண்டவர் சொன்னார். அருமையானவளே, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ இன்னும் நிரம்பலை. அது ஏசுக்கு வருகை தாம இன்னும் நிரம்பலை. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னார். இன்றைக்கி எவ்வளோ சுகத்தோடும் பலத்தோடும் வச்சுருக்காங்க தெரியுமா? அண்ணன் வரும்போது சொன்னாங்க, கேரளாவில் வீடு இடிஞ்சு விழுந்ததில் பார்த்து அண்ணன் சொன்னாங்க, இந்த சின்ன குழந்தைய அப்படி முன்னுக்கு வச்சு படுத்தாக்கா அந்த குழந்தையோட மண்ணுக்கள் அப்படி இருக்காங்களாம். எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். கொஞ்சமாக ஆயிரக்கணக்குங்க, பல ஆயிரம் இருக்கும். அதுதான் நம்ம ஜீவனோடு காத்தாரு அந்த அப்பா. நான் பாட வேண்டாமா? பாடுவோமா? எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தம் உனை மூடி சுட்டினதும் அன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தைய போடி ரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு தைய போடி ரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமவாரு என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. நீங்க ஆண்டவருடைய தோள் இருக்கீங்க மக்களே. மைக் வைக்க சொல்லுமா? வேண்டாம், இந்த மைக் போதுமா? ஒன்று போதுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தோளில் இருக்கிறோம், ஆண்டவருடைய தோளில் இருக்கிறோம். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்படித்தானே அந்த இடத்துல பலி செய்து பின்பு அப்படி விட்டு போயிருந்து பெத்தேலுக்கு அப்படித்தானே அருமையானவர்களே தெற்கே பிரயாணம் பண்ணி போகிறார். தெற்கே என்பது இந்த உலகம்.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் என்ன செய்யுங்க, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தில் தோத்தேன். அப்படியா இருக்குது, நான் உலகத்தில் ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அருமையானவர்களே, கவலைப்படாது. அருமையானவர்கள், பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவைய பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மற்ற எந்த விதத்திலும் தானாக புறப்பட்டு போகாது. உபவாசம் எடுக்கிறவங்க ஒரு அல்லைய சொல்லுக்கு போ, அலையிலையா, பரவாயில்ல நிறைய இருக்கீங்க. அது பெண்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுதானே உங்கள் ஜெபம் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுது. அதுதானே அண்ணே, ஐயா, உங்கள் வீட்டம்மா ஜெபம் தான் உங்கள் குடும்பத்தையே காத்து வருது. அன்பான திருச்சொம்மாக்களே, அதனால் நாங்கள் ஆபிரகாம் தெற்கே பிரயாணம் பண்ணி போகிறார். எய்த்து இந்த உலகம். ஆனால் பஞ்சம், கொடுமையான பஞ்சம் ஆயிடுச்சு. அதில் போட்டு ஆபிரகாமுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ஆபிரகாம் வைக்காம கிளி மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோ அழகு. அதுதானே சரி. இவருக்கு 75 வயசு. அப்போ ஆபிரகாம் மனைவிக்கு எத்தனை வயது? ஆபிரகாமுடைய மனைவிக்கு எத்தனை வயது மக்களே? 65. அது சொன்னது யாரு? நீங்கள் தானே? சரி வாங்க, தாங்க, நீங்கள் சொல்லிட்டியாம்மா. சரி வாங்க 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 வாங்க, பரவாயில்ல. நீ கொஞ்சம் பைபிள் அடி வாசிக்கிற ஆளு, சீக்கிரம் சொன்னாங்க, டக்குன்னு வாங்க நேராது. அருமையானவர்களே, 65 வயதிலும் அவ்வளோ அழகா இருக்கிறாங்க அந்த அம்மா. அதனா அழகும் மாயை நிலை தேடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலை தேடாதே, அதை நம்பாதே மரணம் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் கருணமெதுவே. அழுகிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டையே. அவ்வளோ அழகா இருக்காங்க. அப்படிதானே அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அப்படிதானே ஒரு அழகான பெண்ணு போயிட்டான்னா பைக்கில் போகிறவனும் பக்கத்தில் ஒரு 2 கை விட்டுருவான். அப்படிதானே பிறகு சைக்கிளில் போனாலும் கூட அழகான பெண்ணை கண்ட 2 காலையும் எங்கே செய்வான், ஆண்பாரில் தூக்கி வச்சிடும். அப்படிதான் சார், ஆண்பாரில். அப்படித்தானே பிறகு வண்டி இப்படி சுத்தம், இதுக்கு அவ்வளோ தான் போகும். அப்படித்தானே பிறகு பேக்கில் மிதிப்பாங்க. 2 பிள்ளைகளையும் சொல்லிட்டு போதும், மெண்டலை பாரு மெண்டலை பாரு. அப்படிதானே அருமையான திருச்செந்தூர் பிள்ளைகளே, அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சின பிள்ளைகள் காணப்படுது. இந்த அழகை பார்வன் வரைக்கும் போயிட்டுது. ஐயா, கானாலேருந்து ஒரு பெண்ணு வந்திருக்கா, ரொம்ப அழகு. 65 வயதில் அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்கன்னு பாரு, ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு ஆளை கொண்டாடியாச்சு. அன்பான திருச்செந்தூர் பிள்ளைகளே, நான் ஒரு பழக்கடையில் நின்றுட்டு இருக்கேன். இன்னொன்று ஒரு புது தம்பதி 2 பேரும் வழியில் வந்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா கொடை தாய் சகோதரி கொடை பிடிச்சிருக்கா, கணவர் கொடைக்கில் வாராரு. வந்தவுடனே அவர் கொஞ்சம் ஆள் கருப்பாக இருக்காரு, இந்த அம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. கடையில் இருக்கோன்னு சொல்கிறான், வக்கட்ட பயிலுக்கு பொண்ணு கிடச்சிருக்க பாருங்க. என்னது வக்கட்ட பயிலுக்கு பொண்ணு கிடச்சிருக்கா? அவன் நல்லா ஜோம் பண்ணியிருப்பான், கிடச்சிருக்கும். அப்படிதானே அடுத்தவன் சொல்கிறான், கிடைச்சா அப்படி கிடைக்கணும், என்னது அந்த பிள்ளைமாய் கிடைக்கணும். அப்படிதானே பிறனுடைய மனைவி என்ன செய்யக்கூடாது, இச்சையோடு பார்க்கக்கூடாது. பிரியமானக்கு நான் பக்கத்தில் நிற்கிறேன், கிடைச்சா அப்படி கிடைக்கும். அடுத்தவன் சொல்கிறான், நீ இப்படி கேலி பண்ணி கடைசியில் உனக்கு வக்கட்டை தான் கிடைக்குங்க, வாலிய பேல்வ. அன்பான திருஷோ பிள்ளைகளே, வாலிபம் முக்கியமானது. அன்பானவர்களே, சேர்ந்து பாடுமா, சேர்ந்து எந்த சேகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாள்களிலே. எந்த சேகரே உம்மை நினைத்திடவே தந்தவா. பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமானந்த அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஆபிரகாமுடைய மனைவி அருமையானவளை ஊருக்கு பக்கத்தில் வந்தோடனே, எம்மா நீ தங்கச்சின்னு சொல்லிடு மக்களே, இல்லைன்னா கொண்டுருவான், என்னை கொண்டுட்டு உன்னை எடுத்துக்கிடுவான். எடுத்துனா சகோதரி சொன்ன உடனே ஆபிரகாமுடைய அரமனைக்கு இந்த அம்மாவை கொண்டு போயாச்சு. எப்படி இருக்கும், இணை பிரியாத ஒரு மனைவி.
இப்போ ஆபிரகாம் பார்வோட அரண்மனையில் இருக்கிறார். நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கேரே ஏசுவே உனக்கு நல்ல நேசதுணையே சேசுவே உனக்கு நல்ல நேசதுணையே. தஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக உன்னை ஆக்கிய பகஞனாக இந்த போதிலும் உன்னை தாக்கிய பகஞனாக நின்ற போதிலும் அன்னை தந்தை யானவரும் பின்ன பேதமாய் அங்கலாய்க்க வீட்டலில் ஆன போதிலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கேரே சேசுவே உனக்கு நல்ல நேசதுணையே நேசதுணையே நேசதுணையே. ஒரு வார்த்தை மனைவினி சொல்லியிருந்தால் அந்த ஆபத்து வந்திருக்காது. வேதம் சொல்லு பொய் சொல்ல திருப்பாயாக. அப்போ ஆபிரகாம் அருமையானவர்களே பொய் சொன்னால் பரவாயில்ல நம்ம பிள்ளை தானே ஆண்டவர் விடலை. எல்லாருக்கும் அடிதான் அடிதான் பெரியமானவர்களே. 10 கற்பனையில் வந்து பொய் சொல்லாது இருப்பாயாக. சரி 10 கற்பனையை ஒரு ஆள் எழுப்பி பாராமல் சொல்ல போறீங்க. ரொம்ப சந்தோஷம். சும்மா போய் சொல்லுங்கள், முடியலன்னா நான் பார்த்துக்கிட்டேன். அதுதானே 10 கற்பனை. 10 கற்பனை சொல்லுங்க. போதும், அப்படி சொல்லிட்டே வந்திருக்கேன். நேராது வாங்கண்ணே, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஏம்மா வாங்கண்ணே. அன்பானவர்களே, சந்தோஷமான காரியம். இந்த பகுதியிலையும் யாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் சொல்லலையம்மா. ஏன்னா இதை கொடுத்துருக்கீங்களா அந்த இங்கே ஓயமா. ஏன்னா உங்கள் மேடைக்கு அழைக்க வேண்டியிருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படிதானே? யாருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு கால் நடக்க முடியல. அப்படிதானே மக்களே? கால் வலி, கை வலி, முட்டு வலி, முதுகு வலி. ஆமாம், ஆயில் தான் தேய்க்கிறாங்க. வழியில் சர்வசான ஓட்ட பகுதியே உள்ள வர. அதுதானே அவங்க நொண்டி கால் எடுத்துகிட்டு வந்தா. அதனால மக்கள் உனக்கு கால் 35 வயசுலேயே நொண்டியாச்சு. அதுதானே? 35 வயசுலேயே கால் நடக்க முடியல. நிறைய என்ன கதை தெரியல, நிறைய பேர் கால் பலவீனம் தான். ஆனால் உங்களை மேடைக்கு ஏற்றுக்கு அதான் எனக்கு கஷ்டப்படுறேன். ஒரே ஒரு பொய்னால் ஆபிரகாமுடைய மனைவி பறி கொடுக்கப்படாது. ஆனால் வெகுமதிலாம் கொடுத்தான். ஆனால் உன்னை தொடுகிறவன் சொல்லுங்க, ஆபிரகாமுடைய மனைவியை தொட்டு தப்ப முடியுமா? ஜெபிக்கிற அக்காலை பேசிட்டு தப்ப முடியுமா? ஒருவேளை ஜெபிக்கிற அக்காலை மனம் போல பேசலாம், ஒன்றும் தப்ப முடியுமா? தண்டனைக்கு நான் தப்பவே முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய் வந்துட்டு என்னது வாதை வந்துட்டு கொள்ளை நோய். அன்பா சார், என்ன நோய் அது சார்? பிளேக் நோயா? எத்தனை செத்துன்னு தெரியல, ஆனால் அதில் போடல. கொள்ளை நோயின்னு இருக்குது, செத்துருக்கோம். ஒரே நாள் ராத்திரியில் சங்காரம். அன்பான திருச்சபையில பயப்படாதுங்க. என்ன உங்களை பேசிட்டு உலகத்தில் யாருமே வாழ முடியாது. உங்களுக்கு போகும் வழியெல்லாம் கர்த்தர் உங்களோடு வருவார். 91ஆம் சங்கீதத்தை ராத்திரியவன் ஜெபம் பண்ணுங்க. அருமையான 3 பாடல் பாடுங்க. 3 பாடல் பாடிட்டு 91ஆம் சங்கீதத்தை வாசித்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் நித்திரை செல்லுங்க. எந்த கெட்ட கனவும் காணாது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னே ஒரு கிறக்கத்தில் படுத்துருவோம். பிசாசு வந்து நிற்பான், எழுந்திருப்பான். அப்படித்தானா? வாதை பொந்தல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டார்.
அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாகி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணைகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. எந்த விதத்தில் நாம் பொய் சொல்லவே கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். சம்பவம், கலக்காவிலேருந்து வண்டி ஏறுகிறேன். எங்கே சேரன் மகாதேவிக்கு ஏறுறேன். ஏறும்போது ஒரு அக்கா 3 பிள்ளையோட பஸ்ஸில் ஏறினான். பஸ்ஸில் ஏறினோன்னா கண்டக்டரையாக கேட்டாங்க, இந்த மூட்டை பையனுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டவொன்னே, அது இப்போ தானே 3 பிறக்குதுண்ணா. பரவாயில்ல. அப்போ 2வது பையனுக்கு எத்தனை? அவனுக்கு 2.5 வயசு தானே. என்னது? ஓ பரவாயில்லையே. அப்படிதானே படித்த ஆள் தான் உனக்கு கணக்கு போட்டுருவார். அப்போ 3வது இடுப்பில் இருக்க பையன் அவனுக்கு இப்போ 2 வயசு நடக்கு. அவன் ஆமாம். அந்த ஐயா சொன்னார், அக்கா எல்லாருக்கும் 10 மாதத்துக்கு ஒரு பிள்ளை, உனக்கு 6 மாதத்துக்கு ஒரு பிள்ளையா? நாங்கள் மானம் கப்பலில் போதும். நாங்கள் இவன் கட்ட பொம்மல்ல. அந்த அக்காளுக்கு ஒன்றுமே ஓடாது. அவள் பக்கத்தில் நிற்கணும். அப்படின்னா பெரியமானவர்களே, ஏன் இந்த பொய் சொல்லணும்? பிள்ளைகள் நல்லா தானே வளர தானே செய்யணும்.